வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டு அரசியல் பரபரப்பா போயிட்டு இருக்குங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. தந்தி தொலைக்காட்சியை ஆதவ அர்ஜுனா வாங்குறாரு. ரெண்டாவது விஷயம், வெளிநாட்டில் நடந்த டீலிங்க. அதுலயும் டாஸ்மாக முற்றிலுமாக தனியாருக்கு தாரை வார்ப்பது குறித்த டீலிங் நடந்திருக்கு. மூணாவது, இங்க RSS பாஜக சங்க பரிவார் கும்பல் விஜய ஜெயிக்க வைக்க போட்ட திட்டங்கள் அம்பலமாகி இருக்கு. என்ன நடக்குது தோழர்கள்? தமிழ்நாடு இப்பெல்லாம் பரபரப்பா தான் இருக்கு. டெய்லி ஒரு 4 பாலியல் வல்லுறவு, ஒரு 4-5 கொலை, இப்படி பரபரப்பா போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள்ல நாமளே ஆமாங்க இது எப்பயும் நடக்கிறதானே, 10 பிள்ளைங்களை ரேப் பண்ணுவானுங்க, 20 பேரை வெட்டுவானுங்க, இது சகஜமப்பா தமிழ்நாட்டுல அப்படின்னு உத்தரப்பிரதேசம் பீகாரை போல இயல்பு நிலைக்கு நம்மளும் வந்துருவோம். அதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. இதை நம்ம கவனத்திலே கொண்டு வரக்கூடாதுன்னு எங்க அண்ணன் நடந்தா அப்படி, எங்க அண்ணன் உட்கார்ந்தா இப்படி, எங்க அண்ணன் பேசினா அப்படின்னு நிறைய உருட்டல்கள் வந்துட்டு இருக்கு. சட்டமன்றத்துல கூட பதிலே சொல்லாத விஜய் அவர்கள் மேடையில ஏறி நின்னுட்டு உறக்க பஞ்ச் டைலாக் பேசுகிற அயோக்கியத்தனமான நடிப்பு அரசியல் தொடர்ந்துட்டு இருக்குங்க. இதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சோர்ஸ் நமக்கு சொன்னாங்க. தகவல் அடிப்படையில நான் இதை சொல்றேன். தந்தி டிவியை பேசி கொண்டிருக்கிறார். மிக விரைவாக ஆதவ அர்ஜுனா தந்தி டிவியை வாங்க போறாரு. ஒரே ஷாக்கா இருக்குமே உங்களுக்கு? எனக்கு இல்ல. ஏன்னா ஏற்கனவே எல்லா டிவியும் அவங்க கையில தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா விஜயை குறித்த இவ்வளவு பெரிய அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட்டுச்சு? விஜய் என்ன பல்லு வளைக்கிட்டாரு, விஜய் அம்மா பாத்ரூம் போயிட்டாரு, விஜய் என்ன செருப்பு மாட்டாரு, விஜய் என்ன கார்ல ஏறிட்டாரு, விஜய் என்ன ட்ரெயின்ல ஏறிட்டாரு, விஜய் என்ன பிளைட்ல ஏறிட்டாரு, வந்து இறங்கிட்டாரு, நிக்கிறாரு, ஓடுறாரு, இப்படி போட்டுக்கிட்டே இருந்தாங்களே. நேரடி லைவ்லயே இருந்துச்சே. எப்படி? இப்போ புதிய தலைமுறை, அவங்க பாரிவேந்தர் பச்சைமுத்துன்னு ஒருத்தருடைய சொந்தமான தொலைக்காட்சி. ஆனா அது முழு நேரமா விஜய்க்கு தானே வேலை பார்த்துச்சு. ஆனா அவர் இருக்கிற கூட்டணி பாஜக கூட்டணியாச்சே. நியூஸ் 18 ஒரு எம்ஜிஆர் கூட இருந்த எம்ஜிஆர் ரசிகர் ஒருத்தருடைய டிவி. அவரு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கு தான் பேசுவாரு. ஆனா அந்த டிவி எப்படி முழு நேரமா வேலை பார்த்துச்சு விஜய்க்காக? அதே மாதிரி பாலிமர் சேனலு, பாஜக சேனலு, அது எப்படி முழு நேரமா விஜய்க்கு வேலை பார்த்துச்சு? அதே போல நியூஸ் தமிழ்ல தொடங்கி எல்லா நியூஸ் 18 ஏற்கனவே வந்து அம்பானி சேனலு, அவங்க அப்படிதான் வேலை பார்ப்பாங்க. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சேனல்களும் ஒட்டுமொத்தமா ஏற்கனவே விஜய்க்கு தானே வேலை பார்த்தாங்க. அதுக்கு பின்னாடி அரசியல் என்ன இருக்கு? RSS அரசியல். RSS தெளிவா இருந்தது. ஊடகங்கள் மூலமாக பெரிய பிரச்சாரத்தை விஜய்க்காக செஞ்சது. இப்ப நீங்க யோசிக்கலாம், ஏங்க RSS பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற ஒரு ஆளுங்க, இவங்க எப்படிங்க விஜய்க்கு? RSS நல்லா தெரியும், இனிமேல அதிமுக பெரிய அளவுல அடி வாங்கியிருக்கு, செப்பம் செஞ்சு வருவாங்களா, மீண்டும் அதே பலத்துக்கு வருவாங்களான்னு தெரியாது. ஆனா விஜய்க்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த பேஸ வச்சு விஜயை தூக்கிட்டோம்னா இங்கே திராவிட அரசியலை ஒழிச்சு கட்டிடலாம். திராவிட அரசியலை ஏன் ஒழிச்சு கட்டணும்? அது சமூக நீதி பேசுது, எல்லாரையும் படிங்கன்னு சொல்லுது, எல்லாரையும் வேலைக்கு வாங்கன்னு சொல்லுது, எல்லாரும் சமம்னு சொல்லுது, பூசாரியா நீங்க எல்லா சாதிகாரனும் கோயிலுக்குள்ள வான்னு சொல்லுது. இது நமக்கு எதிரானதாச்சே அப்படின்னு RSS நினைக்குது. திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் RSS திட்டம். அதுக்கான ஒரு சாவிதான் விஜய். அதனாலதான் எல்லா தொலைக்காட்சிகளும் விடாம விஜயை போட்டுக்கொண்டே இருந்தாங்க. நாளைக்கு தமிழ்நாடு நாசமா போச்சுன்னா இங்க இருக்கிற பணக்கார முதலாளிகளின் ஊடகங்கள் ஒரு முக்கியமான காரணம். நாம தான் தனித்தனியா கத்திக்கிட்டு கிடந்தோம். ஆனா அவனுங்கெல்லாம் கூட்டா சேர்ந்து பக்கா ஸ்கெட்சில் வேலை பார்த்தாங்க. இப்போ தந்தி டிவியை வாங்க போறாங்க. தந்தி டிவி ஆல்ரெடி பாஜகவுக்கு சொம்புதான். ஆனா அந்த டிவியை கை காசு கொடுத்து வாங்கிட்டோம்னா வேலை முடிஞ்சது. அந்த வேலையில தான் ஆதவ் இறங்கி இருக்கிறாரு. ரெண்டாவது விஷயம், ஆதவ அர்ஜுனோட மெயின் டார்கெட்டே டாஸ்மாக் தான். ஏன்னா பல ஆயிரம் கோடி உள்ள போய் பொருள்ற ஒரு இடம், பல லட்சம் கோடி சம்பாதிக்கலாம் 5 வருஷத்துல. அதனால டார்கெட் முழுக்க முழுக்க டாஸ்மாக் பக்கம் தான். அப்புறம் எதுக்குங்க விளையாட்டுத்துறை எடுத்தாரு? அவரு தன்னைத்தானே உதயநிதிக்கு எதிரின்னு நினைச்சுக்கிட்டாரு. உதயநிதிக்கு எதிரின்னு நினைச்சுக்கிட்டதுனால உதயநிதியுடைய அந்த துறையத்தான் நான் கையில் எடுப்பேன். இவர் நிழல் முதலமைச்சர், உதயநிதி தொகுதியை கையில் எடுத்து நானும் விளையாட்டுத்துறையில கிளிக்கிறேன் பாரு, அடுத்து தள்ளுறேன் பாரு அப்படின்னு வந்து நிக்கிறாரு. எம்பிட்டு சூடு போட்டாலும் நீ பூனதையா மியாவ் அப்படின்றதுதான். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? அப்ப டாஸ்மார்க்ல பல லட்சம் கோடி உருள போது
இதை தனியார் மயமாக்கணும்ன்ற திட்டத்துல பக்காவா இறங்கியிருக்காரு. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இந்த விஷயத்தை பேசுறதுக்கு பிரான்ஸ் வரைக்கும் போயிருக்கிறாங்க. இந்தியால பேசினா ஒரு போட்டோ லீக் ஆயிரும், இந்தியால பேசினா ஏதாவது பிரச்சனை வந்துரும் அப்படின்னு பிரான்ஸுக்கு ரித்தீஸ் அப்படின்றவர் போறார். பிரான்ஸ்ல ரத்தீஸ்ன்றவரை சந்திக்கிறாங்க. இந்த ரத்தீஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஏற்கனவே டாஸ்மார்க் ஊழல்ன்ற பேர்ல 1000 கோடி ரூபாய் அப்படின்னு பாஜக ஒருத்தரை கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டுச்சு. அவர் தான் இந்த ரத்தீஸ். கடைசியில நீதிமன்றம் நீங்க டெண்டர் விட்ட போது இவர் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தாரு, இவர் எப்படி அங்க வந்தாருன்னு கேட்டு கேசவே முடிச்சு விட்டாங்கல்ல, அந்த ரத்தீஸ் தான் எங்க போயிருக்கிறாரு? பிரான்ஸுக்கு போயிருக்காரு. அவர் பின்னாடியே யார் போனா? விஜயோடைய மேனேஜர் சொல்லப்படுகிற ஜெகதீஷ். அவரை பத்தி நிறைய தெரியும், நிறைய படங்கள் பார்த்திருப்பீங்க, அது நம்ம பேச்சு கிடையாது. அவரு ரத்தீஸ பார்க்க வேண்டும் என்பதற்காக பிரான்ஸ் போயிருக்காரு. எதுக்கு இந்த சந்திப்பு? முதலமைச்சருடைய நெருங்கிய நண்பரும் முதலமைச்சருடைய மேனேஜரும் முதலமைச்சருக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கிறவரும் அப்படி இருந்த ஒருத்தர் தனியா போய் இவரை சந்திக்க வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, சில டாஸ்மாக் கடையில கொண்டு வர்ற சில பிராண்ட்ஸ், சில நிறுவனங்கள் கொடுக்கிற லிக்கர்ஸ், இதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கிட்டு இருக்காங்க. இது வேணாம், இது வேணாம், இவங்க இது வேணாம், அது வேணாம்னு ஒதுக்குறாங்க. அப்ப எங்க பிராண்ட் எல்லாம் ஒதுக்காதீங்கன்னு கேக்குறதுக்கு ஒண்ணு. SMJன்னு ஒரு பிராண்ட், என்ட்ரிகான்னு ஒரு பிராண்ட், கல்ஸ்னு ஒரு பிராண்ட், இது எல்லாமே KALS அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்க நீக்கிறாதீங்க, அதெல்லாம் உள்ளே இருக்கட்டும். அப்புறம் டாஸ்மார்க் கடைகளை வச்சிருந்தா மக்கள் நமக்கு எதிராக வந்துருவாங்க. நாம ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கோம், எல்லா டாஸ்மாக்கையும் நாங்க மூடுறோம்னு. அப்ப டாஸ்மாக மூடிட்டீங்கன்னா மக்கள் உங்களை பாருங்க, எங்க அண்ணன் எங்களை எப்படி காப்பாத்திட்டாருன்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க குறுக்கு வழியில மொத்தமா தனியாரா சாராய விக்க விட்டுருது. டாஸ்மாக் இருந்தாதானே மக்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஒதுக்குப்புறமா பூரா தனியார் கொடுத்துருங்க, சாராய ஆலைகளையும் சாராய கடைகளையும் தனியார் கொடுத்துருங்க. அப்ப தனியார்கள் கொள்ளை லாபம் அடிக்கட்டும், இன்னைக்கு கிடைக்கிறத விட கடுமையா போகட்டும் அப்படின்னு ஒரு சூழலை உருவாக்குறாங்க. சோ டாஸ்மாக் கடைகள் தனியார் மயமாக்கப்படுறத எங்க போய் பிரான்ஸ்ல போய் உட்கார்ந்து நம்ம அண்ணா விஜய் பேசி முடிச்சிருக்காரு. நம்மள பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கு. என்னங்க எப்ப பார்த்தாலும் RSS தான் உதவுச்சு, RSS தான் உதவுச்சுன்னு சொல்றீங்க, எப்படிங்க அது அப்படின்னு நம்ம கேட்போம். இந்த வெற்றிக்கு பின்னாடி RSS உடைய ஸ்கெட்ச் இருக்கு. 2-3 விஷயம் சொல்றேன். முதல்ல 2வது முறையா அண்ணா CBI விசாரணைக்கு டெல்லிக்கு போனாரு. போயிட்டு வந்தவரு ஒவ்வொரு முறையும் உள்ள உட்கார்ந்துக்குவாரு, காருக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு போயிட்டு வந்துருவாரு. 2வது முறை அடுத்து 3வது முறை போகும்போது கார் மேலேயே ஏறி கையாட்டிக்கிட்டே வந்தாரு. நீங்க பாத்திருப்பீங்க. காரணம் என்ன தெரியுங்களா? டீல் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உன்னை ஜெயிக்க வைக்கிற பொறுப்பு எங்கது. அதனால நீ என்ன பண்ணணும்? நீட்டா போய் நாங்க சொல்ற விஷயத்த மாத்திரம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரு. அதான் அங்க போட்ட டீல். நாங்க என்னென்ன கொள்கைகள் என்னென்ன திட்டமிடல் வைத்திருக்கிறோமோ அதெல்லாம் சத்தம் இல்லாம நீங்க அங்கீகரிக்கணும், கையெழுத்து போடணும். டீல முடிச்ச பிறகுதான் சந்தோஷமா CBI விசாரணை போனவங்க ஒரு பதற்றமே இல்லாம கையாட்டிட்டு வந்தாரு. அதுக்கு முன்னாடியே இவரை கைக்குள்ள போட்டு பேச்சுவார்த்தை நடத்தினதுனாலதான் Y+ பாதுகாப்ப விஜய்க்கு கொடுத்திருந்தது ஒன்றிய அரசு. எதுக்குங்க? ஒரு எதிர்கட்சி தலைவராக கூட இல்ல, அன்னைக்குதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, Y+ உடனே கொடுக்குறீங்கன்னா உள்ள கூட்டு இல்லாமையா? அதுலயும் நிர்மல்குமார், இங்க ஆதவர்ஜுனா, இவங்க எல்லாம் RSS உடைய செல்ல பிள்ளைங்க, RSS கூடாரத்துல வளர்ந்த கும்பல் இல்லையா? அப்ப இவங்க எல்லாம் அங்க இருக்கும் போது இன்னும் நிறைய பேரு, அது பெரிய விஷயம், பலமுறை நான் போட்டேன், அதனால திரும்ப நான் பேசல. இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குங்க. இப்போ சின்னம் ஒதுக்குறது, ரெட்டலை சின்னத்தை இன்ன வரையும் வாங்க முடியாம 2 கும்பல் அடிச்சுக்கிச்சாங்க. சரிங்களா? யாரெல்லாம் பாஜகவோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ரெட்டலை சின்னம் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நாம் தமிழர் சீமான், அவருக்கு விவசாய சின்னம், அவர் பல தேர்தல விவசாய சின்னத்தில் நின்னாரு. கடைசியில விவசாய சின்னத்தை புடுங்கி ஒரு லெட்டர் பேடு கட்சி கொடுத்து போன தேர்தல்ல அவங்கள கதற விட்டு மயக்க கொடுத்துட்டாங்க. ஏன் நடந்துச்சு? ஏன்னா யார் பாஜகவுக்கு சப்போர்ட்டரா இருக்குமோ அவங்களுக்கு சின்னம் கொடுக்குற வழக்கம் இருக்கு, அது வேற. விசில் சின்னம் எப்படி கிடைச்சது? விஜய்க்கு விசில் சின்னம் எப்படி கிடைச்சது? கேட்டவொன்னே எப்படி கொடுத்தாங்க? அதான் பாஜகவினுடைய ஸ்கெட்சு, RSS உடைய ஸ்கெட்சு. கேட்காமலே விசில் சின்னத்தை கையில கொடுத்து அடிங்க ஊதுங்க அப்படின்னு அதை வச்சு ஈஸியா பிரபகண்டா படி போயிடலாம் அப்படின்னு கையில கொடுத்தாங்க. பாஜக RSS சங்க பரிவார் கும்பல் எப்போதும் தேர்தல்ல கடுமையா வேலை பார்ப்பாங்க. ஆனா இந்த தேர்தல பெருசா அவங்க பெரிய அளவுல பரப்புரை பிரச்சாரத்துல ஈடுபடலன்றதை நீங்க பாத்தீங்களா? பெருசா தலைகள்லாம் வரல. அப்பப்ப அங்கங்க அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற ஏரியா முத்திரம் மண்டைய காமிச்சிட்டு ஓடினாங்க. ஏன்னா அதான் உள்ளடி வேலை. இங்க ஓட்டு நாம பிரிக்க வேணாம், திமுக ஓட்ட விசில் பிடிச்சிரும். அப்ப விசில் பிரிச்சிருச்சுன்னா
திமுக 1 ஓட்டு 2 ஓட்டுலையும் 1000 ஓட்டு 500 ஓட்டுலையும் திண்டாடும். அதுதான் நமக்கு தேவை. அதை வச்சு நம்ம உள்ள வந்துடலான்றதுதான் RSS உடைய திட்டம். அதனாலதான் பெரிய அளவுல பரப்புரை பிரச்சாரங்கள் பண்ணல. ஏன் இங்க அண்ணாமலை தேர்தலே நிக்க மாட்டேன்ட்டாரு. பரப்புரை பிரச்சாரத்தை கூட பெருசா போகல. அண்ணாமலை ஓட்டு போட வந்தன்னைக்கு பாத்தீங்களா, விஜய் சொன்ன ட்ரெஸ்ல ஓட்டு போட வந்தாரு. காக்கி பேண்ட் ஒயிட் சட்டை ஞாபகம் இருக்குங்களா? முதல்ல காக்கி பேண்ட் RSS காரங்க, இது ஒயிட் சட்டை பொதுவா மக்கள் போடுறது, அதுவுமே RSS காரங்க தான். ஞாபகம் வைங்க, காக்கி சட்டை காக்கி பேண்ட் ஒயிட் சட்டை காக்கி பேண்ட் RSS நட்பு. பாருங்களேன் அண்ணாமலை போட்டு வந்த ட்ரெஸ்ஸ. இதெல்லாம் அப்படியே ஃப்ரீக்வெண்டா நடந்துட்டு வருதா. இதுக்கு இடையில தான் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடுக்கிறாங்க. யாரு? இங்க சென்சார் போர்டு யார் கையில இருக்கு? பிஜேபி கையில. ஆனா ஒரு முறை கூட பிஜேபின்ற பேரு எந்த டிவிகே கட்சியினுடைய தலைவர்கள் வாயிலும் வரல. அப்ப இது ஒரு ஸ்கெட்ச். அப்ப டிவிகே காரன என்ன பரப்புரை பிரச்சாரம் பண்றானா, டிஎம்கே எங்களுக்கு வந்து தொல்லை மேல தொல்லை கொடுக்குது, எங்க படத்தை கூட ரிலீஸ் பண்ண விடல, அண்ணனுடைய கடைசி படத்தை கூட ரிலீஸ் பண்ண விடல. திடீர்னு தேர்தலுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகுது. அது எப்படி? இவங்களே ரிலீஸ் பண்ணி பாருங்க, எங்க அண்ணன் படத்தை காணாமக்கணுன்றக்காக ரிலீஸ் பண்ணி விட்டுருச்சு இந்த திமுக அப்படின்னு ஒரு பரப்புரை பிரச்சாரம். இதெல்லாம் எதன் அடிப்படையில் செய்யறாங்கன்னா, சென்டிமெண்டா மைண்ட் கேம் ஆடுறது, உங்களை எமோஷனலா தூண்டி விட்டு அதுல சேஃபர் சைட்ல நிக்கிறது. 41 பேரை கொன்னாங்கல்ல, உடனே ஓடி வந்தது யாரு? RSS பாஜக காரன் ஓடி வந்து விஜய் மேல தப்பே இல்லைன்னு பேட்டி கொடுத்தாங்களே. எப்படி? அண்ணாமலை கூட நின்று அந்த பேட்டியை மொழிபெயர்த்தாரு. எப்படி? எல்லா புள்ளிகளையும் ஒருங்கிணைச்சு பாருங்க. RSS உடைய பக்கா ஸ்கெட்ச் தான் இங்க ஜெயிச்சிருக்கு. அதனாலதான் ஏற்கனவே இவரை நிப்பாட்டணும், இவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே அவசரமா SIR கொண்டு வந்து எல்லா தொகுதியிலும் 80,000 இருந்து 1 லட்சம் வரைக்குமான ஓட்டுகளை புடுங்கினது. அதுவும் திமுகவுக்கு அதிகமான வாக்குகள் விழுந்த இடங்கள்ல அதிகமான ஓட்டுகளை எடுத்தது. ஸ்கெட்ச் புரியுதுங்களா? இதோட இந்த மைண்ட் கேம் ஆடுறதுல என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அண்ணன் பாவம், என்ன நொண்ணன் பாவம், அவர் ஜாலியா இருக்காரு. திரிசாக்காவை பார்த்தா நமக்கு தெரியலையா? அண்ணன் பாவம், அண்ணனுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, அண்ணன் கஷ்டப்படுறாரு, அண்ணன் மனசு உடைஞ்சிட்டாரு. இப்படி மைண்ட் கேம் ஆடி உளவியலா இந்த மக்களை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகுறாங்க. ஆனா பிரச்சனை மக்களுக்கு இல்ல, மக்களை பிரச்சனைக்குள்ள தள்ளி ஒரு மைண்ட் கேம் ஆடின வேலையை RSS சொல்லி கொடுத்து விஜய் குரூப் செஞ்சது. கடைசியில் பாருங்க, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பாலியல் வல்லுறவு, இவ்வளவு தொல்லைகள், விவசாயிகள் போராட்டம், மக்கள் தெருவில் நிக்கிறாங்க. நேத்து ராத்திரி விஜயோடைய கட்சிக்காரனுங்க கஞ்சாவை குடிச்சிட்டு ஒரு பையனை கொண்டிருக்கானுங்க. இங்க புளியந்தோப்புல என்னென்னமோ நடந்து போச்சுங்க, என்னென்னமோ நடக்குது. ஆனா எல்லாவற்றையும் சைலண்டா கடந்து போக நமக்குள்ள ஒரு மைண்ட் கேமை விளையாண்டுட்டு இருக்காரு விஜய். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம, சட்டசபையில பதில் சொல்றதுக்கு முதுகெலும்பு இல்லாம மேடையில நின்று ஒப்பிச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. நாளைக்கு உங்க பேரன் பேத்திங்க கூட நிம்மதியா வாழ முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேஃபா சேர்த்துருங்க. நாங்க 10-15 வருஷத்துல செத்து போவோம், ஏன் நாளைக்கே இருப்போமா இல்லையா தெரியாது. உங்க பேரன் பேத்திங்க நடுத்தெருவுல கோபனமற்றவர்களாக நிறுத்தப்படுவார்கள். இன்னைக்காவது யோசிங்க.